அப்போ மரத்துல குரங்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான். குரங்கண்ணே, சீக்கிரமா என் கூட வாங்க. லம்பு வேட்டைக்காரனோட வலையில மாட்டிக்கிட்டான். அவனை எடுக்கலன்னா வேட்டைக்கார அவனை பிடிச்சிட்டு போயிடுவா. அட சோட்டோ, 2 தடவை பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்ட நீ. இந்த வாட்டி அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா என் பேச்ச கேளுங்க. குரங்கு அவன் சொல்ற எதையும் நம்ப தயாரா இல்ல. மரத்தோட மரம் தாவி அது அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுச்சு. இப்போ சோட்டோவுக்கு அவன் செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சுது. அவன் ரொம்ப சோகமா தனியாவே லம்புவை பாக்குறதுக்கு அங்கிருந்து வந்தான். அப்படி அவன் வரும்போதே காலையில விடிஞ்சிருச்சு. அவன் தனியா வரத பார்த்ததும் லம்பு என்னடா இவன் தனியா வரான் அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டான். என்னாச்சு சோட்டு? யாரும் கிடைக்கலையா? நான் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தேன். ஆனா எல்லாருமே நான் தமாஸ் பண்றேன்னு நினைக்கிறாங்க. நான் பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தாம நான் இருந்திருந்தா அவங்க என்ன நம்பிருப்பாங்க. அப்போ சோட்டுவோட பார்வை மரத்துல இருந்து மரத்துல தாவிக்கிட்டு இருந்த அந்த குரங்கு மேல போச்சு. அப்போ அது லம்பு கிட்ட சொல்லுச்சு, அங்க பாரு குரங்கண்ண, நீ உதவி கேளு, இல்ல நான் போயிருவா. அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி லம்பு சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சுது.